கைஸ், நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மேரேஜ்ன்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு மெச்சூர்டான ஒரு ஏஜில் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணணுன்ட்டு பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்காக அது சொன்னேன் அப்படின்னா, என்னோடய அனுபவம் பார்த்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா சில வயசு வந்து அப்படி தான் இருக்கும், கல்யாணம் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் அனுபவப்பட்ட இன்னொருத்தர் சொல்றாரு, அதை கேளுங்க. ஸோ கீழே ஆட் பண்ணுற பாருங்க. 18 வயசுல நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அது தப்பா போய் முடிஞ்சிருச்சு. ஐயோ ரொம்ப பிரச்சனைங்க. நான் 18 வயசுல இருந்தே நான் அந்த கல்யாண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் வந்து இளைஞர்களுக்கு சொல்றேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் முடியும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு லவ் தேடி வருங்க. இல்ல காலேஜ்ல லவ் வருது அப்படின்னா காலேஜ் ஃபினிஷ் பண்ண விடாது. ஏன்னா இதுல நான் வந்து பட்டிருக்கேன். காலேஜ் நைட்டு சண்டைனா காலைல வந்து ரொமான்ஸ் ஆயிடும். மனுஷனுக்கு இதுதான் இயல்பு. அதான் வந்து புதுசு எனக்கு வாழ்க்கை அப்படின்னா நல்லா லவ். நிறைய பேர் அப்படி போயிடுவாங்க டக்குனு. அது தேவையில்லாத வாழ்க்கை. எனக்கு 5 வருஷம் வச்சு குழந்தை. நம்ம ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தெளிவானதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைன்ற போகணும். ஏன்னா நம்மளோட அந்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இதுல நான் வந்து பட்டிருக்கேன். காலேஜ் பார்த்தீங்களா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க லைஃபே இப்போ மாறி போயிடுச்சு. ஸோ அதை தான், அந்த தப்பை தான் நிறைய பேர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். படிப்பு முக்கியமாக, படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கேள்விக்குறியாக தான் நிற்கும். ஏன்னா ஒரு படிப்பு முடிச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, அந்த பையனே விட்டு போயிட்டான், அந்த பொண்ணே விட்டு போயிட்டான்னா அடுத்து உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போவீங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து ஓடி போகிறது அதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ தெரியாது, உண்மையிலே வந்து இப்போ தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஃப்யூச்சரில் போக போக தான் அது ஏன் இத்தனை பேர் வந்து அனுபவத்தில் சொல்கிறாங்க அப்படின்றத புரியும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, யாருமே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்கில் வளர்த்துக்கோங்க, ஏதாச்சும் ஒன்று கற்று வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க இல்லைன்னா நம்மள உலகத்தில் வந்து சர்வே பண்ண முடியும். கல்யாண லைஃப்பில் வந்து சண்டை இதெல்லாம் வரும். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் லைஃப்பை வந்து ரொம்ப லாங்காக கொண்டு போக முடியும். அப்படி இல்லை நீயா நானா போட்டி போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து ரொம்ப லாங் போகாது, பாதியிலே முடிஞ்சிடும். ஸோ இது நான் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருக்கேன். லவ் வந்து ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அது 2 இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வருதுன்னா நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் சாரி கேட்கறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கஷ்டப்பட்டு முன்னேறது ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப் வந்து என்ஜாய் பண்ண. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் குழந்தை பிறக்கலாம். மற்றவங்கள யோசிக்காது, உன்னை யோசி. ஏன்னா இது உன் லைஃப், நீ தான் வாழ போகிற. நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் பேசிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா கமிட்மெண்ட் அவர் சொன்ன பார்த்தீங்கன்னா, காசு பணம் அதை தேடி போயிட்டே இருக்கணும், வேலை சம்பாரிச்சுனே இருக்கணும், வேலைக்கு போயினே இருக்கணும். அப்படி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வாழ முடியும். நிறைய பேர் இருக்காங்க அனுபவப்பட்டவங்க. அவங்கெல்லாம் வந்து மேரேஜ் ஆகாதவங்கக்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க, காலையில் கூட வாங்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், நம்ம பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்க படக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, பாய்.